வெங்கி அட்லூர் இயக்கத்துல சூர்யா, மமிதா பஜு, ராதிகா உள்ளிட்டோர் நடித்துள்ள திரைப்படம் தான் விஸ்வநாதன் சன். சித்தார்த்தா நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்கள் இசையமைச்சிருக்கார். குடும்ப உறவுகள், குழந்தை மீதான பாசம் மற்றும் கணவன் மனைவி உறவில் ஏற்படும் மாற்றங்களை மையமாக வைத்து இந்த படத்துடைய கதை நகருது. திருமண வாழ்க்கையில பெரிய ஆர்வமில்லாதவராக சூர்யா இருக்காரு. ஆனா தன்னுடைய குடும்பத்தின் வாரிசு தொடர வேண்டும் அப்படின்ற ஆசை அவருடைய தாய் ராதிகாவுக்கு இருக்கு. இதற்காக ஒரு வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொண்டு குடும்பத்திற்குள்ள அழைத்து வராரு சூர்யா அவர்கள். சில காலத்திற்கு பிறகு அந்த குழந்தைக்கு உடல்நல பிரச்சனை ஏற்படுது. குழந்தையுடைய உயிரை காப்பாற்ற அதன் உரிய தாய் நேர்ல வர வேண்டும். அதன் பிறகு நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதை. படம் பாத்தீங்கன்னா தமிழை தாண்டி தெலுங்குலுமே நேரடியாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஆகையால தமிழ், தெலுங்கு ஆகிய 2 ஸ்டேட்டிலுமே படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. இனி வரும் நாட்களுமே விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனால படத்துடைய வசூல் அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திரைப்படத்துடனேயே நடிகர் விஷால் அவர்களுடைய இயக்கம், நடிப்பு அப்படின்னு மகுடம் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே படத்திற்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தது. ஆகையால பாத்தீங்கன்னா மகுடம் ஓடிய அத்தனை திரையரங்குகளுமே தற்போது விஸ்வநாதன் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கா. சோ படம் கண்டிப்பாக 500 கோடிகளுக்கு மேல வசூல் செய்யும் அப்படின்னு சூர்யா ரசிகர்களுமே சொல்றாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள், பிரபலங்கள் ஆகாவோன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க வேலையில சற்று முன்னர் இந்த திரைப்படத்தை பிரபல கார்பந்தய வீரரும் நடிகருமான அஜித்குமார் அவர்கள் பார்த்துட்டு சூர்யா அவர்களுக்கு போன் போட்டு வாழ்த்திருக்காரா. இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.